அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஆடும் மாணவர்களாகிய நாங்கள் தைப்பொங்கலை பற்றி பேசப்போகிறோம். தைப்பொங்கல் தாய்முதலாம் நாள் கொண்டாடப்படும். இது ஒரு தமிழரின் திருநாள். இதை உள்ளவர் திருநாள் என்றும் கூறுவர். நெல் மற்றும் தானிய வகைகளை அறுவடை செய்த பின் அவற்றின் வளர்ச்சிக்கு உதவியாயிருக்கும் சூரியனை அறுவடை செய்த பின் வழிபாடு செய்வதற்காக பொங்கல் என்று கொண்டாடப்படும். தை மாதத்தில் விளையும் அதிகமான அறுவடையினால் மக்கள் மனமகிழ்ந்து பொங்கல்களாக பொங்கல் என அழைக்கப்படுகிறது. மக்கள் தைப்பொங்கலுக்கு முந்திய நாள் அன்று வீட்டையும் சுழலும் தூய்மைப்படுத்துவர். பொங்கல் அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து புத்தாண்டை அணிந்து வீட்டு முற்றத்தில் கோலம் போடுவர். மாவிலை தோரணம் மஞ்சள் இஞ்சி வாழை கரும்பும் கட்டுவர். கோலங்கள் சதுர வடிவமாக மற்றும் வேறு வண்ண வடிவமாக அமைக்கப்பட்டு அதன் நடுவே புது அடுப்பில் புது பானையில் புதிய அரிசியிட்டு பொங்கல் பொங்குவர். மாவிலை அல்லது மஞ்சளை கட்டி முதலில் தண்ணீரும் பாலும் விட்டு பால் பொங்கி வரும் போது பொங்கலோ பொங்கல் என்று குரல் எழுப்புவார். பின் பயறு அரிசி தேன் கற்கண்டு சர்க்கரை கசுக்கொட்டை மற்றும் அழகாய் சர்க்கரை பொங்கலுக்கு சேர்ப்பர். பொங்கலோடு கரும்பும் பழங்களும் வாழை இலையில் படைப்பர். கதிரவனுக்கு போற்றுவர். பின் குடும்பத்தவர்கள் ஊற்றார் உறவினர் நண்பர்கள் சேர்ந்து உண்பர். பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. பால் தந்துதவியும் மற்றும் வயலை உழுவதற்கு உதவும் மாடுகளை வழிபாடு செய்வர். மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வண்ணம் பூசி மணி கட்டி மாலையிட்டு பொங்கலை பொங்கி படைப்பர். மாடுகளை ஆராத்தி எடுத்து கண்ணோடு கதைப்பர். தென்னிந்தியாவில் ஜல்லிக்கட்டு என்ற காளை மாட்டு விளையாட்டு நடைபெறுவர். தை பிறந்தால் வழி பிறக்கும்.